உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு இந்த துவிச்சக்கர வண்டி ஓட்டத்தின் 9வது நாள். நேற்றைய தினத்தில் போட்டிருந்த வீடியோ 3000 பேருக்கு மேலே பார்த்துருக்குறாங்க. ஆனால் கொமெண்ட்ஸுகளை காணல் என்ன மாதிரி இந்த துவிச்சக்கர வண்டி ஓடுறதால் ஏற்படுகிற நன்மைகள் சம்மந்தமாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்த நான் உறவுகிட்ட தாழ்மையான வேண்டுகோள் சொல்லல. ஆனால் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதை பார்க்குறாக்கள் சொல்லலாம். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு நான் அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து கேட்க ஒரு கோயில் அடியில் நிற்கிறேன். இங்கே ஒரு பிள்ளையார் கோயில், அதுக்கு பின்னால் ஒரு தாமரைக்குளம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தாமரை இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த குளம் ஃபுல்லாக தாமரை தான். நான் ஒரு கேமரா திருப்பி காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. சில இடங்கள்லாம் பூத்து இருக்குது, எல்லா இடமும் பூக்கல. நான் நினைக்கிறேன் காலமாக எதுவும் இருந்துருக்கு கொண்டு இப்போ பின்னிறமாயிட்டு தானே. என்ன விஷயம் என்று சொன்னால் இதில் தாமரை காய்கள் இங்கே பாருங்கள் எப்படி. அப்போது ஐந்து இடத்து நான் இதில் நிறைய தாமரை காய்கள் இருந்தது. அழகாக இருக்குது என்ன. இதில் என்னென்னு சொன்னால் இதில் இறங்கக்கூடாது. இறங்கினால் சில இடங்களில் கால் சிக்கப்பட்டு நாங்கள் தண்ணிக்குள்ளே மூழ்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் நிறைய பேர் மரணத்தையும் தழுவி கொண்ட வரலாறுகள் இருக்குது இலங்கையில். இப்போ தனியாக இங்கே பாருங்கள், குளம் இருக்குன்றதால இறங்கி பூக்கள் பிடுங்க போகிறது, மற்றது இந்த தாமரை காய்களை ஆய போகிறதுக்காக நீங்கள் வலிக்கிட்டால் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். இதில் இறங்காமல் இருக்கிறது பெட்டர். பாருங்கள் தாமரை காய்களை, இதுக்குள்ளே இருக்கிற அந்த விதைகளை சாப்பிடலாம். தாமரை விதை இங்கே இப்படி விதை மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே இதை உடைச்சி போட்டு வழியாக சாப்பிடலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கவா. கொஞ்ச நேரம் இந்த மரங்களுக்கெல்லாம் இருந்ததுன்னா நல்லா காற்று அடிக்குது. இந்த கோயிலை பார்த்துல இந்த மரங்கள் நிற்குது. மற்றது இன்னும் ஒரு விஷயம், இந்த சைக்கிள் அன்றைக்கு பெயிண்ட் அடித்தேன். நான் இந்த பெயிண்ட் அடித்து எப்படி சைக்கிள் நிற்குதுன்னு பாருங்கவா. இங்கே பாருங்கள் சைக்கிளை பெயிண்ட் அடித்தேன். அன்றைக்கி பெயிண்ட் அடித்ததை உங்களுக்கு காட்டியிருக்கலாம் அடிக்க காலமாக. எப்படி ஃபுல்லாக ஒரு பிளாக் பெயிண்டை கொடுத்து விட்டேன். எப்படி இருக்காண்டு கொமெண்ட்ஸில் பார்க்குறாங்க சொல்லுங்க. லுமாலா சைக்கிள் எப்படி இருக்காண்டு. எப்படி சும்மா அந்த மாதிரி இருக்குது என்ன பார்த்தால். இந்த தாமரை காய்ங்க இப்படி உடைச்சி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த விதைகளை சாப்பிடலாம் நாங்கள்.